முதல் சரக்கு ரயில் 1400 டன் சிமெண்டுடன் ஜம்மு மற்றும் காஷ்மீர் சென்றடைந்தது. 1400 டன் சிமெண்டை ஏற்றிக்கொண்டு முதல் சரக்கு ரயில் சனிக்கிழமை காலை காஷ்மீரை அடைந்தது. பள்ளத்தாக்குக்கு வரும் முதல் சரக்கு ரயில் செனா பாலம் மற்றும் அஞ்சி பாலத்தின் வலிமையை குறிக்கிறது. ஆனால் வேகமான மொத்த போக்குவரத்து காரணமாக காஷ்மீருக்கான விநியோகம் எவ்வாறு மேம்படும் என்பதையும் குறிக்கிறது. இந்த ரயில் பஞ்சாபில் உள்ள ரூப்நகரில் இருந்து 21 வேகன் சிமெண்டுடன் புறப்பட்டு 18 மணி நேரத்திற்குள் சுமார் 600 கிலோமீட்டர் தூரம் பயணித்ததாக வடக்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மின்சார வாக் 9 இன்ஜின் மூலம் இழுத்துச் செல்லப்படும் இந்த ரயில் இந்தியாவின் ரயில்வே உள்கட்டமைப்பின் வளர்ந்து வரும் திறன்களையும் நவீனமயமாக்கலையும் குறிக்கிறது. பள்ளத்தாக்கில் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு மொத்த சிமெண்ட் போக்குவரத்து மிக முக்கியமானதாக இருக்கும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். அனந்த்நாக் சரக்கு பெட்டகம் இப்போது செயல்பாட்டுக்கு வருவதால் பள்ளத்தாக்கு மிகவும் திறமையான விநியோகச் சங்கிலிகள், குறைந்த போக்குவரத்து செலவுகள் மற்றும் அதிகரித்த தொழில்துறை நடவடிக்கைகளால் பயனடைய உள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். ரயில்வே செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ள நமது ரயில் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணவும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் அஃபிசன் மார்க்கெட்டிங் குழு. நன்றி, வணக்கம்.